கடந்த நாடாளுமன்ற தொடரில் பட்ஜெட்டில் வந்து எந்த வகையான திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க அறிவிக்கலை. கேட்டால் திமிர்த்தமான பதில்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தலை, அதனால் உங்களுக்கு நிதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எந்த இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய குடியரசில் எந்த ஒன்றிய அரசும் எதிர்த்தரப்பு ஆட்சி செய்யும் மாநில அரசு இருந்தால் சுமூக போக்கில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடை வந்து தடுத்து நிறுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி பிளாக்மெயில் பாலிசி ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து தான் நம் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, இந்தியாவோட மத சார்பின்மை கொள்கையை பாதுகாக்க, இந்தியாவோட பன்முகத்தன்மையை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் கல்வி நிலையை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் கல்வியை நாம் ஏற்பட்ட பல்வேறு சாதனைகளை பாதுகாக்க, இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நோக்கியும் தமிழ்நாட்டு உள்ள அனைத்து கட்சிகளும் நோக்கியும் இது ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு குரலாக நாம் வந்து எழ வேண்டும் என்று ஜனநாயக முறையில் ஜனநாயக மரபுகளை கடைப்பிடித்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் நாளை 4 மணி அளவில் நம்மளோட மாநில ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன் அனைத்து கட்சிகள் சார்பாக ஒன்றிணைவோம், உரிமைக்கு குரல் எழுப்போம் என்ற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட கூட்டத்தை வந்து நாளைக்கு செயல்படுத்துறதுக்கு குரல் எழுப்பியிருக்கார்.